சீதோஷ்ண நிலை மாறும்போது அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் வலியுறுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் வயலோகம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படித்து மருத்துவ படிப்புக்கு தேர்வாகியுள்ள 5 மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது சீதோஷ்ண நிலை மாறும்போது வைரஸ் பாக்டீரியாவின் பரவல் அதிகமாக இருக்கும் எனவும் தற்போது தமிழகத்தில் டெங்கு வைரஸ் காய்ச்சல் அதிகமாக இருப்பதாகவும் கூறினார். மேலும் மழைக்காலங்களில் மக்கள் காய்ச்சிய நீரை பருக வேண்டும் எனவும் வயது முதிர்ந்தவர்கள் பொதுவெளியில் செல்லும் போது கவனத்தோடு தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். பொதுவாக உங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த சீதோஷண நிலை மாறுகின்ற பொழுது இந்த வைரஸ் பாக்டீரியாவுடைய அந்த பரவல் என்பது அதிகமாக இருக்குது. இப்போ கூட டெங்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது தமிழகத்தில். அதே போல் இந்த பிரெத்லெஸ்னஸோட ஒரு வைரஸ் காய்ச்சலும் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த சீதோஷ நிலை மாறுகின்ற பொழுது அரசு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை பொதுவாக இப்போ மழைக்காலம் ஆரம்பிக்கிறப்ப நம்ம காய்ச்சிய நீரை நம்ம பருகணும்.